இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். தேர்தலின் போது, வாக்குப்பதிவின் போது 100 விழுக்காடு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வாக்களிக்க வர வேண்டும். 2024 தேர்தல் மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்தில் நாம் சந்திக்கிற தேர்தல். வாழ்வா சாவா என்கிற ஒரு போராட்டத்தை சந்திக்கிற ஒரு தேர்தல். தயவு கூர்ந்து ஒரு தோழமையோடு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். தேர்தலில் 100 விழுக்காடு ஆண்கள் பெண்கள் என்று அனைவரும், வெளிநாடுகளில் இருக்கிற அனைவரும் தேர்தலின் போது ஊருக்கு வர வேண்டும். சமீபத்தில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் போது பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், இந்த வருடம் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் பாஜகவிற்கு ஓட்டு போடக்கூடாது என்றும், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுக்கு வாக்களிக்கும்படி கையெடுத்து கும்பிட்டு வாக்கு கேட்டுள்ளார். இதற்கு இணையவாசிகள் திமுகவுடன் கூட்டணி அமைத்த பிறகுதான் திருமாவளவன் அவர்கள் இப்படி கையெடுத்து கும்பிட்டு இறங்கி பேசி வருகின்றார் என்று கருத்து பதிவிட்டு வருகின்றனர். பொது வாழ்க்கைக்காக தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் செய்தவர்தான் திருமா. பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்வை ஒப்பு கொடுத்தவர் திருமா. ஆனால் திமுகவினர் பட்டியலின மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே திருமாவளவனை பயன்படுத்தி வருகின்றனர் என்ற ஒரு கூற்றும் இருந்து வருகின்றது. திமுகவுடன் கூட்டணி அமைத்ததில் இருந்தே அவருக்குள்ள செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகின்றது என்று பலரும் கூறி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறிய திருமாவளவன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்தால் தவறில்லை என்று கூறி அவர்களுடன் இணைந்திருந்தார். இதனால் எதிர்க்கட்சியினர் பலரும் திருமாவளவனை விமர்சித்து வருகின்றனர். கட்சியில் கிடைக்கும் பணத்திற்காகவும் சீட்டுக்காகவும் திருமாவளவன் அவர்கள் அவரது கொள்கைகள் அனைத்தையும் காற்றில் விட்டுவிட்டார் என்றும் அரசியல் விமர்சகர்கள் விமர்சித்து வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மேயர் தேர்வில் 5 இடங்கள் கேட்டுமே திமுக தலைமை ஒரு இடம்தான் கொடுத்திருந்தது. திமுகவுக்கு அடிமை போல திருமாவளவன் அவர்கள் நடந்து வருவதாக பலரும் விமர்சித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.